அனைவரும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் அப்ளைடு குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ஃப்ரம் W boson, W plus W minus boson and Z boson and support of the H Higgs boson. இதனுடைய கண்டுபிடிப்பு சக்திகள் 4 அடிப்படை சக்திகள் நான்குன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 4 வகையான அடிப்படை. இது வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஒரு விளக்கு போட முடியுமானா போட முடியும். எலக்ட்ரான் வித்தவுட் எலக்ட்ரான் சர்க்யூட். இந்த எலக்ட்ரான் எல்லாம் அதுக்கப்புறம் நியூட்ரான் புரோட்டான் தான் அடிப்படை ஆற்றல். அந்த நியூட்ரான் புரோட்டானை இயக்குவது எல்லாமே 3 வகையான அடிப்படை சப் அட்டாமிக் பார்ட்டிகள்னு சொல்லுவாங்க, துணை துகள்கள். அது இல்லாமல் புரோட்டான் இயங்காது, அது இல்லாமல் நியூட்ரான் இயங்காது, அது இல்லாமல் எலக்ட்ரான், இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அடிப்படை சக்திகள் 4ன்னு சொன்னால் நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அணுக்கரு வலிமையான விசை, அணுக்கரு நலிந்த விசை, ஈர்ப்பு விசை, மின்காந்த விசை. இந்த 3மே குறிப்பிட்ட அணுக்கரு நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் கிராவிட்டி ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி அணைக்கட்டுகளை கட்டி தண்ணீரை வேகமாக கீழே பாய் செய்கின்ற பொழுது அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக வேகமாக பாய்தால் மின்சாரம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த அடிப்படை 4 விசை என்பது கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட அறிவியல் தான். அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கிட்டத்தட்ட ஒரு 1970கள் 72களில் அது இப்படித்தான் 4 விசைகள் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். இதில் வந்து 3 வகையான விசைகளை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. நான் அணுக்கரு நலிந்த விசை பற்றி சொல்கிறேன். அணுக்கரு நலிந்த விசை என்பது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வீக் ஃபோர்ஸ்னு சொன்னாங்க. அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், அல்லது நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இன்னொன்று மேக்னெட்டிக் வீக் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், அல்லது எலக்ட்ரிக் வீக் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து தமிழில் சொல்ல போனோம்னா அணுக்கரு நலிந்த விசை. அணுக்கரு நலிந்த விசை வந்து அது மின்காந்தத்தினுடைய இன்னொரு பரவல், அது தானாகவே சிதைகிறது என்றெல்லாம். அணுக்கரு ஸ்ட்ராங் விசை வந்து நம்ம பிளக்கவே முடியாது, ரொம்ப கடினம். அதை வந்து நியூட்ரானை வைத்து பிளப்பார்கள். நியூட்ரான் வந்து கலிஃபோர்னியா 252ங்கிற ஒரு நியூட்ரான் ஒரு வினாடிக்கு பல லட்சம் நியூட்ரானை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். கடின நீர் D2 அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் 2 என்று சொல்லக்கூடிய. அதில் பார்த்தீங்கன்னா டூட்ரியம் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் புரோட்டான் ஒன்று இருக்குது, நியூட்ரான் ஒன்று இருக்குது. அதை வைத்துக்கொண்டு கலிஃபோர்னியா 252 250 வச்சு பிளந்தாங்க. அதனால் பயங்கரமான ஆபத்து அது. அதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அது என்ரிகோ ஃபெர்மி தான் முதல்ல அதை வந்து வடிவமைக்கிறார். அப்போது இந்த நியூட்ரானை கட்டுப்படுத்துவதற்கு, நியூட்ரானை அடைப்பதற்கு, நியூட்ரானை தாங்கி பிடிப்பதற்கு, அல்லது நியூட்ரானை தடுப்பதற்கு அதை நியூட்ரான் மாடரேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாடரேட்டராக கிராஃபைட்டை பயன்படுத்தினார். அவ்வளோதான். அதை பயன்படுத்தி தான் அப்புறம் அணுக்கரு விசையை வந்து பிளந்து எல்லாம் பண்ணினாங்க. அது வந்து ஆராய்ச்சியாளர் டாக்டர் லைசா மைட்னர் அவர் தான் அதை கண்டுபிடிச்சார். நியூட்ரானை வைத்துக்கொண்டு, நியூட்ரான் என்கிற ஒளியை வைத்துக்கொண்டு நியூட்ரான் புரோட்டான் சேர்ந்திருக்கிற அந்த கடுமையான பசையை உடைக்க முடியும் கண்டுபிடிச்சார். ரைட். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். நான் தொடர்ந்து கிராஃபைட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது 2025-26 ஜனவரியில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது கிராஃபைட்டுக்கு தனிப்பட்ட பண்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் என்ரிகோ ஃபெர்மி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் வந்து அந்த மாதிரி அணுவை பிளக்கின்ற பொழுது அணுவை ஃபிஷன் பண்ண நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபிஷன் வச்சுக்கலாம். நியூக்ளியர் ஃபிஷ் அப்படி பண்ணிக்கின்ற பொழுது கடுமையான நியூட்ரான்கள் ஆற்றலோடு வெளியே வருது. அது வந்து கடுமையான சேதத்தை உண்டாக்குங்கிறதுக்காக அது கிராஃபைட் செவறுகள் அல்லது கிராஃபைட் செங்கற்கள், அது எப்படி வேணும் வச்சுக்கலாம். கிராஃபைட் வச்சு தடுக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிராஃபைட்டுக்கு வந்து 2 பண்பு இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். அவர் ஒரு பண்பை சொல்கிறார், கிராஃபைட்டை தடுக்கும், அதை நியூட்ரானை தடுக்குங்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, கிராஃபைட் என்பது தன்னைத்தானே சிதைத்து கொள்ளும்.
அதாவது செல்ஃப் அட்டாமிக் ஃபிஷன் நடக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக அணுவை பிளக்கிறார்கள். ஆனால் நான் கண்டுபிடித்தது இயற்கையாக அணு தானாக பிரிகிறது. அப்போ செயற்கை என்பது வேறு, இயற்கை என்பது வேறு. திருவள்ளுவர் செயற்கை அறிந்த அக்கடைத்தும் இயற்கை அறிந்து செயல்கிறார். அப்போ இயற்கையாகவே அணு தானாக பிரிகின்ற ஒரு தத்துவம் இந்த கிராஃபைட்டுக்கு இருக்கிறது என்று கண்டுபிடித்தேன். இப்போ 3 வகை வருது. ஒன்று நியூட்ரானை தடுப்பது, அது ஒன்று. அது என்ரிகோ ஃபெர்மி உலக புகழ்பெற்ற அறிஞர், நோபல் பரிசு பெற்றவர். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து நைட்ரஜனில் இருக்கிற நியூட்ரானை அது உறிஞ்சிக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னொன்று, அது அந்த அந்த கிராஃபைட்டானது தன்னுக்கு இருக்கிற புரோட்டானை தானே சிதைத்து கொள்கிறது என்று கண்டுபிடித்தேன். அப்போ என்ன வருது? நியூட்ரான் மாடரேட்டராக கிராஃபைட் வருது. நியூட்ரான் அப்சார்வர், அதாவது கிராஃபைட் நியூட்ரானை அப்சார்வ் பண்ணுது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இன்னொன்று, இதே கிராஃபைட் புரோட்டானை வெளியே துப்புகிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். அப்போ 3 வகையான பண்பு இதிலே வந்துடுது. என்ரிகோ ஃபெர்மி என்ன சொல்கிறாரு? நியூட்ரானை தடை செய்வதற்கு கிராஃபைட்டை பயன்படுத்தலாங்கிறாங்க. வலைதளத்தில் படித்து பார்க்கின்ற பொழுது கிராஃபைட் என்பது நியூட்ரானை உறிஞ்சிக்கொள்கிறது என்று சொல்கிறாங்க. அப்போ 2ஐயும் நம்ம வச்சுக்கிறேன். இன்னொன்று, கிராஃபைட்டுக்கு தன்னிட்டு இருக்கிற புரோட்டானை தானே வெளியே சிதைக்கிறது. அப்போ செல்ஃப் ஃபிஷன் ஆகுது, தனக்குத்தானே சிதைத்து கொள்கிறது. அதை தான் நேச்சுரல் ஃபிஷன். இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது ஆல்பைட் யூனோ ஆக்ட் ஃப்ரம் புக், ஆல்பைட் யூனோ ஆக்ட் ஃப்ரம் புக், ஆக்ட் ஆஃப்டர் நோயிங், ஆக்ட் ஆஃப்டர் நோயிங், இந்த வேர்ல்ட்ஸ் அவுட்லுக்கும்பாங்க. அதாவது செயற்கை அறிந்த கடைத்தும் இயற்கை அறிந்து செயல். இப்பொழுது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளிருந்து மின்சாரமும் வருது, தண்ணிக்குள்ளிருந்து ஹைட்ரஜனும் வருது. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. தேர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி, ஒன்லி நியூட்ரோ புரோட்டா போசானிக் எஃபெக்ட். இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறேன்? தன்மின் கண்ணுன்னு பேர் வச்சுருக்கேன். தன்மின் கண், தானாக மின்சாரம் தயாரிக்கிற கண், தானாக மின்சாரம் தயாரிக்கிற வழி, தானாக மின்சாரம் தயாரிக்கிற ஓட்டை, தானாக மின்சாரம் தயாரிக்கிற வழிகள், இப்படியெல்லாம் நம்ம பேர் வச்சுருக்கலாம். அதுக்கு பேர் தன்மின் கண். பானு நானோ பீட்டாட்டிக் பிளான்ட். இது செல்ஃப் ஃபிஷன் அட்டாமிக் பவர். செல்ஃப் ஃபிஷன், தானாகவே அணுவை சிதைத்துக் கொள்கிறது என்று கண்டுபிடித்தேன். இதற்காக நான் முறையாக நானும் என் பொண்ணு ஆராய்ச்சி பண்ணி இப்போ இங்கிலாந்தில் பேட்டன்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ரெசிப்ட் வாங்கியாச்சு. அடுத்தது ஃபார்ம் 9க்கு போகணும். இந்த ஃபார்ம் 9க்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் செலவாகும். ஏற்கனவே நான் 7,000 செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 லட்சம் செலவு, 175 UK பவுண்டு கட்டணும். அது வந்துட்டாவே 2வது ஸ்டெப் வந்துட்டாவே கிட்டத்தட்ட 99 விழுக்காடு முடிஞ்ச மாதிரி. 3வது ஸ்டெப்புங்கிறது ஃபார்ம் 10A, அது கமர்ஷியலாக வர்றது. இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா எப்படியும் 10 வருஷத்துக்கு நோபல் பரிசு கிடைக்கும். சரி, இதை நான் வரிசைப்படுத்திடுறேன். இப்போ இது 300 ஆண்டுகள் இதனுடைய ஆற்றலுடைய வகைப்படுத்தினார்கள். 1979 2 அமெரிக்க விஞ்ஞானிகளும் ஒரு பாகிஸ்தான் விஞ்ஞானிக்கும் அணுக்கொரு வீக் ஃபோர்ஸ் இருக்கிறது என்று ஒரு கணக்கின்படி போட்டு காட்டி நிரூபித்தார்கள். அதற்காக 3 பேர்த்துக்கு நோபல் பரிசு கிடைச்சது. ஒருத்தர் பேர் வின்பர்க், இன்னொருத்தர் பேர் கிளாஷோ, இன்னொருத்தர் பேர் அப்துல் சலாம். இந்த 3 பேர்த்துக்கும் அணுக்கொரு வீக் ஃபோர்ஸ் இருக்கிறது, நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கிறது என்பதை நிரூபித்ததுக்காக. இதை 1983 அணுக்கொரு நடிந்த விசை இருக்கிறது. அது கனமான விசை, அது நியூக்ளியர் உள்ளுக்குள்ளே தான் நடக்கும், அது வெளியே நடக்கிறது இல்லை. அதாவது அணுக்கருக்குள்ளேயே, அதாவது புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்குள்ளேயே நடக்குது. இன்டர்னல் ஜம்ப்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் வைப்ரேஷன், இன்டர்னல் ஜம்ப், அங்கே வெளியே எதுவும் வராது. அப்போ உள்ளே ஜம்ப் ஆகிற பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரான் தூக்கி வீசப்படுகிறது. இந்த ஃபோட்டான் எனர்ஜி. அந்த ஃபோட்டானை தூக்கிட்டு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா W போசான் என்ற துகளும் Z போசான் என்ற துகளும் ஒரு சுமை தூக்கிக்கின்ற மாதிரி, ஆற்றலை தூக்கிட்டு வர்ற ஒரு பொருள் மாதிரி, அதாவது எனர்ஜி கேரியர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது ஃபோட்டான் உள்வாங்கிக்குது. ஃபோட்டான் பயங்கர ஸ்பீடில் வெளியே ஒடியாருது. அது இது கொண்டே கொடுக்குது. எது? இந்த W போசான் ப்ளஸ்ஸு, W ப்ளஸ் மைனஸு, இந்த Z போசான் 0, இதெல்லாம் சேர்ந்து தான் ஆற்றலை தூக்கிட்டு போய் அது கையில் கொடுக்குது. அது என்ன பண்ணுதுன்னா வெளியே தூக்கிட்டு வெளியே வருது. எது? அந்த ஃபோட்டான் என்ன வேகத்தில் வெளியே வருது?
கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்துக்கு நிகராக. ஒளியின் வேகம் 3 லட்சம்னா இது அதை விட ஒரு விழுக்காடு கம்மியான வேகத்தில் கிளம்பி வருது. இந்த வேகத்தில் கிளம்பி வருது. இதுக்கு பேர் கூல் எனர்ஜின்னு பேர். இது தேர் இஸ் நோ எலக்ட்ரான். எலக்ட்ரான் என்பது எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் ஸ்கொயர்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அப்படின்னா ஐஆர் ஸ்கொயர்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து 0. இது பேர் கூல் அட்ரஸ்ன்னு பேர். அப்போ 1979 நோபல் பரிசு பெற்றாச்சு. 1983 டபிள்யூ ஜெட் போசான் இருக்கிறதுன்னு செர்ன ஒரு அமைப்பு நிரூபிச்சுது. அதுக்கப்புறம் அதவே கடைசியில் இதுக்கெல்லாம் எடை கொடுப்பது யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 2012 அதே சென் அமைப்பு ஹெச் போசானை இறுதி செய்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டு மாடல், அதாவது உறுதியான அணு மாடல் என்று உறுதி செய்தார்கள். இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ 1979 2020 வரைக்கும் யாரும் வீக் ஃபோர்ஸை வைத்துக்கொண்டு மின்சாரம் தயாரிக்கலை. ஏன்னா வீக் ஃபோர்ஸ் வருகின்ற பொழுது அது தானாகவே அணு சிதை வேண்டும். இப்போ இது தானாகவே தன்னை சிதை. அப்போ செல்ஃப் நேச்சுரல் ஃபிஷன், இது நேச்சுரல் ஃபிஷனுக்கு வந்து செல்ஃப் பீட்டா டிபேம்பாங்க. ஆக பீட்டா டிபே தன்னை சிதைத்து அப்போ இருந்ததுன்னா நேச்சுரல் ஃபிஷன். ஆர்டிஃபிஷியல் ஃபிஷன் தான் என்ரிகோ ஃபெர்மி செய்தது. அது மிக ஆபத்தானது, கொடூரமானது, ஆபத்தானது. அதை தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷன், இயற்கையாக அணு தன்னை சிதைத்துக் கொள்கிறது உறுதி செய்கிறேன். ஆக இதுக்கு பேர் தன் மின்கண், தானாக மின்சாரம் தயாரிக்கிற கண். தன் மின்கண். என்னோட துணைவேற பேரை வச்சுருக்கேன். பானு நானோ பீட்டா டிகே பிளான்ட்னு பேர் வச்சுருக்கேன். பாருங்கள் என்ன வேகத்தில் மின்சாரம் உற்பத்தி ஆகுது, என்ன வேகத்தில் ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுது. இதுதான் விஷயமே. 2 வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஹைட்ரஜன். இது என்ன கொம்புன்னு உறுதிப்படுத்துங்க பாருங்கள். ஆக உலக மக்களுக்காக தமிழர்களுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷன். இது வரைக்கும் அமெரிக்கர்கள் செய்தது ஆர்டிஃபிஷியல் நியூக்ளியர் ஃபிஷன். நான் சொல்கிறது நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷன் லைக் பீட்டா டிகே. நீங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா நியூட்ரான் என்று சொல்வீங்க. இது பீட்டா டிகே அடிப்படை கொண்டது. இது வந்து டபிள்யூ போசான், இசட் போசான், அப்புறம் வந்து ஹிக்ஸ் போசானை பேஸுடாக இது செய்யக்கூடியது. இதுக்கு வந்து சேக்கடிக்காது, அதிர்ச்சி தராது, தண்ணிக்குள்ளே 100 ஆண்டு இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. எவ்வளோ வேகத்தில் ஹைட்ரஜன் வந்துட்டு இருக்குது. நான் மின்சாரத்தை எரிக்கிறதா எங்கள் விஷயம். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து
3 வோல்ட் உடைய 2 டியூரோசெல் பேட்டரி கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். மினிமம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியர் தான் இருக்குது. ஆனால் நான் வெறும் விளக்கு மட்டும் 180 நாள் எரிச்சிருக்கேன். ஒரு ஒற்றை பச்சை விளக்கு வந்து 180 நாள் எரிச்சிருக்கிறேன். ஒரு சிங்கிள் ஒற்றை எல்இடி வந்து எரியணும்னா குறைஞ்சபட்சம் 17 மில்லி ஆம்பியர் வேணும். அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு 170 மில்லி ஆம்பியர் வேணும். 20 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350 மில்லி ஆம்ப் வேணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 400 மில்லி ஆம்ப் வேணும், அல்லது ஒரு 350 மில்லி ஆம்ப்னு வச்சுக்கலாம். 10 மணி நேரத்துக்கு 170 மில்லி ஆம்ப், 10 மணி நேரத்துக்கு 20 மணி நேரத்துக்கு 340 மில்லி ஆம்ப். 340 மில்லி ஆம்ப் வந்து 10 நாளைக்கு 3.5 ஆம்பியர் வேணும். 10 நாளைக்கு 20 நாளைக்கு 10 ஆம்பியர் வேணும். 100 நாளைக்கு 35 ஆம்பியர் நமக்கு தேவை. ஆனால் இருப்பதோ வெறும் 6 ஆம்பியர் தான். இந்த 6 ஆம்பியர் எப்படி வருதுன்னா, அது தன்னை இந்த கிராஃபைட் நான் வச்சுருக்கிறேன். இந்த கிராஃபைட் வந்து டியூரோசெல் பேட்டரியினுடைய 4 முனைகள், 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ்க்கு ஒரு 3 mm திக்னஸ் இருக்கிற 3 சென்டிமீட்டர் நீளமுடைய 3 mm திக்னஸ் தடிமன் இருக்கிற கிராஃபைட் குறிச்சி ஒட்ட வச்ச உடனே இது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷனாக மாறுது. கெமிக்கல் ரியாக்ஷன் நேச்சுரலாக என்னவா மாறுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷனாக மாறுது. திஸ் இஸ் நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷன். ஆர்டிஃபிஷியல் நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். தட் டன் பை டாக்டர் சயின்டிஸ்ட் என்ரிகோ ஃபெர்மி. அவர் செய்தது செயற்கை அணுவை சிதைத்தல்னு பேர். இது இயற்கையாக அணுவை சிதைக்கிறது. அப்போ செயற்கை ஒன்று இருந்தால் இயற்கை இருக்கும். இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ செயற்கை ஒன்று இருந்தால் இயற்கை ஒன்று இருக்குன்னு திருவள்ளுவர் சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆகையினால 1979க்கு அப்புறம் யாரும் அணுக்கரு விசை வைத்துக்கொண்டு, அணுக்கரு நலிந்த விசை வைத்துக்கொண்டு, யாரும் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸை வைத்துக்கொண்டு மின்சாரத்தை தயாரிக்கவும் இல்லை, அதுக்கப்புறம் ஆற்றலை தரவும் இல்லை. இப்பொழுது தண்ணீருக்குள் நான் வைத்திருக்கிறேன். அது தண்ணிக்குள் இருக்கும் பொழுது தண்ணியில் இருக்கிற ட்ரைட்ரியம் என்று சொல்லக்கூடிய தண்ணியில் இருக்கிற நியூட்ரான் எடுத்துக்கொள்கிறது. காற்றுல இருக்கிறப்போ நைட்ரஜன் இருக்கிற நியூட்ரான் எடுத்துக்கொள்கிறது. விண்வெளிக்கு செல்கின்ற பொழுது விண்வெளியில் இருக்கிற நியூட்ரான் எடுத்துக்கொள்கிறது. ஆகினால் இது தன்னைத்தானே பரிணமித்துக் கொள்கிறது. லைவ்லி எம்பாம்பிங் சொல்கிற மாதிரி லைவாக இது மாறிக்கொள்கிறது. இது ரெசிஸ்டராக இருக்கும், கண்டக்டராக இருக்கும், செமிகண்டக்டராக இருக்கும், கெப்பாசிட்டராக இருக்கும், நியூட்ரான் கலெக்டராக இருக்கும், நியூட்ரான் எமிட்டராகவும் இருக்கும். இன்னும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி கதிர்வீச்சை எதிர்ப்பதாக இருக்கும், பிளாஸ்மாவை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். அது நியூக்ளியர் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி அந்த பிளாஸ்மா எதிர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் அவ்வளோ பெரிய பிளாஸ்மா வெளிவரும். அதை தாக்கு பிடிக்கிற தன்மை கிராஃபைட்டுக்கு உண்டு. ஆக சூரியனில் கூட நம்ம குடியிருக்க முடியும். ஆக டபிள்யூ போசானை பயன்படுத்தலாம், ஜெட்டு போசானை பயன்படுத்தலாம், அப்புறம் வந்து ஹெச் போசானை பயன்படுத்தி ஒரு ஃபீல்டு அமைக்கலாம். அப்போ நாம் ஒரு 4 வளையமாக பகுத்து நாம் விண்வெளியிலும் குடியிருக்க முடியும். நாம் 4 வகையாக அந்த வளையங்களை அமைத்து சூரியனுக்கும் குடியிருக்கும். சூரியங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பிளாஸ்மா, அவ்வளோதான். அதை எதிர்ப்பதற்கு அதன் மொழியிலே வந்து டபிள்யூ பிளாஸ்மா, WZHங்கிற அந்த ஃபீல்டில் நாம் திருப்பி கொடுத்தோம்னா அந்த சூரியனோட பிளாஸ்மா ஒன்றும் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மீன் வாழுது, தண்ணிக்குள்ளே இப்போ கடல் நீரில் மீன் வாழுது, கடல் உள்ளீர்கள் வாழ்கின்றன, கடல் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்குது. அந்த மாதிரி நம்ம சீல்டு பண்ணணும். அதே போல் தண்ணிக்குள்ளே நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. 3 மாதம் 6 மாதம் தண்ணிக்குள்ளே இருக்கிறாங்க, 100 பேர் உள்ளே இருந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த சீல்டு. அதே போலத்தான் நாம் கிராஃபைட்டை சூரியனுக்கு எதிராக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் WZH போசானை நாம் வந்து அதில் இருக்கிற பார்ட்டிகளை பயன்படுத்தி நாம் பிளாஸ்மாவிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதற்கப்புறம் ஹைட்ரஜன் ஹீலியம்ங்கிற ஒரு வளையம் வைக்கணும். அதுக்கப்புறம் மனிதன் வாழ்கின்ற வளையம். அப்போ இந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒரு பபுள், செயற்கையான ஒரு குமிழ் தயாரித்து அதில் மனிதன் பயணிக்க முடியுங்கிறதா உண்மை. ஆகினால 1979 கண்டுபிடித்த அந்த நியூக்ளியர் நேச்சுரல் ஃபிஷனை பயன்படுத்தி நான் இப்போ இதை வந்து ஒரு ப்ரோட்டோடைப் செஞ்சாச்சு. இதுதான் உலகத்தினுடைய முன்மாதிரி. யார் வேணால் 50 ரூபா செலவில் செய்யலாம். நீங்கள் வாங்க வேண்டியது ஒரு டியூரோசெல், அவ்வளோதான். கொஞ்சோண்டு செல்லோடேப்,
கொஞ்சோண்டு கிராஃபைட் குச்சி 3 சென்டிமீட்டர், அதாவது 2 mm அல்லது 3 mm திக்னஸ் இருக்கிற ஒரு 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கிராஃபைட் குச்சி, அதை 4 உடச்சி வச்சுக்க வேண்டியது. உடச்சி 2 2 டியூரசெல் வாங்க வேண்டியது. 3 வோல்ட் ஆச்சு. 2 கனெக்ட் பண்ணிங்கன்னா 6 ஆம்பியரும் 3 வோல்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் மைனஸ் வந்து செம்பு கம்பியில், அலுமினியம் கம்பி செம்பு கம்பி முறுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது ஒரு ப்ளஸ் மைனஸில் இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது பாருங்கள். ஒரு ப்ளஸ் மைனஸ் முறுக்கி மேலே முறுக்கிட்டேன். சீரியல் கனெக்ஷன் ப்ளஸ் மைனஸ் சீரியல் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா 3 வோல்ட் வரும். இதை 3 வோல்ட்டை வைத்துக்கொண்டு யாரும் ஹைட்ரஜனை பிரிக்க முடியாது. ஆனால் இங்கே இது எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இது வந்து தண்ணீர் வந்து தண்ணீரை ஊடகமாக, இதற்கு எந்த தடையும் இல்லை. நியூட்ரோ புரோட்டோ போசானிக்கு எந்த தடையும் இல்லை. அதனால் அது ஹைட்ரஜன் பிரிக்கிறது தண்ணிக்குள்ள வருஷ கணக்கில் மூழ்கி இருந்தால் அது ஒன்றும் ஆகிறது இல்லைங்கிறத விஞ்ஞானம். ஆகையினால விஞ்ஞானிகள் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐஐடி விஞ்ஞானிகளும் மற்றும் டிஆர்டிஓ விஞ்ஞானிகளும், இஸ்ரோ விஞ்ஞானிகளும், அமெரிக்காவில் இருக்கிற எம்ஐடி விஞ்ஞானிகளும், ஜெர்மனில் இருக்கிற மேக்ஸ் பிளாங்க் விஞ்ஞானிகளும் அதில் ஊர்ந்து சிந்தித்து நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய இன்ஜினியர்களை வாழ்த்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அருமையான கண்டுபிடிப்பு, நிச்சயமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும், உலகத்துக்கு நல்லது ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கீங்கிறாங்க. ஆக நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷன், திஸ் இஸ் நேச்சுரல் நியூக்ளியர் ஃபிஷன். இதுக்கு தமிழில் பேர் வச்சாச்சு. தன்மின்கண். தானாக மின்சாரம் தயாரிக்கிற கண்ணு பானு நானோ பீட்டா டிகே பிளான்ட். தன்மின்கண் பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட். வணக்கம். இது உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண் விஞ்ஞானிகளுக்கு இதை நான் அன்பளிப்பாக தருகிறேன். நானும் என் மகளும் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறேன். என் மகள் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டி, உலக புகழ்பெற்ற ஹெட்ஃபோர்ட்ஷயர் யூனிவர்சிட்டியில் அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. அந்த துறையிடம் காட்டியாச்சு. அவங்க உடனே நீங்கள் எலக்ட்ரானிக் துறையோடு நீங்கள் தொடர்பு கொண்டு தொடர்ந்து ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு 2 பொறுப்பு இருக்கிறது. விண்வெளி இயற்பியலும் படிக்க வேண்டும், அடுத்தது இதையும் 2வது கட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு ஃபார்ம் 9 விரைவில் சமர்ப்பிக்கப்படும். நன்றி.